தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் காரணத்தினாலும் இடத்திற்கு முறைப்படியாக நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தையை நியமித்து வருகிறோம். போயிட்டார் டேவிட். அவர் ஒரு விஷயம் சொன்னார். அன்பு சொன்னாரா, நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பேசுவோம் போல, வசனம்லாம் ஒன்றா வரும் போல, கிளாஷ் ஆகணும்னா. அதனால் பிரதர் 4-5 வசனத்தை விட்டார். ஆனால் ஆக்சுவலி எல்லா வசனத்தையும் நான் விட நினைக்கிறாரு, எல்லா வசனமும் வந்துடுச்சு. அதனால் அதில் ரொம்ப அருமையாக என்னுடைய வார்த்தைகள். இந்த நேரம் பத்தலை, 40 நிமிஷம் பத்தலை. ஆனால் பெங்களூரில் வந்து செக்ஷன் வந்து நம்மளுக்கு 20 நிமிஷம் தான். அதனால் ஆனால் அவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இல்லை, கொஞ்சம் தான் இருக்கணும். ஆனாலும் முதலாவது சோர்வு இல்லாமல் காலையில் வந்து ஒரு நாள் போனது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நம்ம மனோஜ் பிரதர் ரொம்ப ரசித்து பின்னாடி தான் உட்காந்து ரொம்ப ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டிலாம் கேட்டார். ரொம்ப பிரமாதமாக இறுதியாக நாம் சிலுவையை குறித்து காலையிலிருந்து தியானித்து வருகிறோம். சிலுவையினுடைய மேன்மைகள் எவ்வளவு பேசினாலும் அது ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிட முடியாது. இவ்வளவுதான் சிலுவை பற்றி பேசுறதுன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. அது சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வேறு நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுப்போம். ஏன்னா அவர் அதான் பைபிள், சிலுவை தான், சிலுவை காரியங்கள் தான். ஆனால் காலையிலேருந்து அதாவது சிலுவையின் உபதேசங்கள், நம்முடைய சிலுவை எது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம், சிலுவை நம்மை பாதுகாக்கிறது என்றதெல்லாம் ஒவ்வொரு தலைப்புகளை நாம் கற்றுக்கிட்டே வந்தோம். நான் எப்படி பைபிளில் சில விஷயங்கள் என்ன பேசலாம் என்று இது சுமார் 2 மாதங்களாக நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன். எல்லாம் வேகமாக பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு கொஞ்சம் விளங்கினேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக 2 மாதம் ஸ்டடி பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்குது. சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நாம் கற்றுக்கொண்ட பாடம். என்னத்துக்காக அவர் சிலுவை சுமந்தார்? காலையிலிருந்து நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், பாவத்திற்காக சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை அவர் அவமான சின்னம் என்று கூட சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவையிலே தாழ்மையை, அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். சிலுவையில தாழ்மையை நமக்கு போதித்திருக்கிறார். சிலுவையில சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்தார். அதான் சொல்லும்போது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைப்போம்? சமாதானம் கிடைத்தது. சிலுவையிலே சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்தார். சகோதரர் சொன்னது போல சிலுவையில நமக்கு ஒரு ஒப்புரவை என்ன பண்ணிருக்கிறாங்க செய்திருக்கிறார். இரு தரத்தினருக்கும் இல்லைங்களா? யூதருக்கும் கிரேக்கருக்கும் இல்லைங்களா? அதாவது நியாயபுரமாக இருக்கிறவர்கள் கிரேக்கர்கள், இவர்களுக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவர்களுக்கும் உலகத்தாருக்கும் ஒரு ஒப்புரவு. வெளியில தான் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, கிறிஸ்துவர்கள் வேறு, நாங்கள் வேறு, அல்லது சில கிறிஸ்துவர்கள் நாமெல்லாம் கிறிஸ்துவர்கள், அவங்கெல்லாம் வேற என்ன பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அது இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஒப்புரவு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும் போது, எபிரேயர் 2:16, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமக்கு மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக. இரு தரத்தார், இது வந்து 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாங்க? அவர்களை தமக்கு என்ன பண்றாங்க? ஒப்புரவாக்கி. அப்ப இரு தரப்பு இங்க வந்துச்சு. உலகத்தாருக்கும் இல்லைங்களா, கிறிஸ்துவுக்கும் இல்லைங்களா, அங்கே இரு தரப்பு. இந்த இரு தரப்பையும் ஒன்றாக என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதுக்கான வேலை முடிஞ்சது. அது சேர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது 5 காரியங்கள் நம்ம இதுல பார்த்தோம். உலகத்தின் மீட்பு, கடவுளுடைய அன்பு, தாழ்மை, அதெல்லாம் அங்க நிறைய கோட்பாடுகள் சொல்லப்பட்டது. 5 நிறைய நெட்ல செக் பண்ணி பார்த்தா இப்ப சிலுவையின் கோட்பாடுகள் நிறைய விஷயங்கள் அங்க பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு முக்கியமாக நம்ம 7 வார்த்தை 7 நபர்கள் பேச வேண்டும் என்பது ஒரு மரபு நம்ம சபையில். அது 7 நபருக்கு 2 நபரை தேடுறது படாத பாடுபட்டேன். நபர் கிடைக்கவே இல்லை. கரெக்ட் 5 பேர் தான் வருது. இங்க இதெல்லாம் ஸ்டடி எடுத்து பார்த்தா இந்த ஸ்டடியில 5 குறிப்புக்கு மேல வரவே மாட்டேங்குது. நானும் 7 வரும். அதான் நான் லாஸ்ட் டைம் கூட பிரதர்கிட்ட பேசினேன். பிரதர் தலைப்பு எல்லாருக்கும் கொடுத்தோம். பிரதர் சொன்னாரு, நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்க எடுத்துடலான்னு. எனக்கு 7 தலைப்பு வரலையே, 5 தலைப்பு தான் வருது. இல்லை பிரதர், யோசனை பண்ணி அப்புறம் 5 பேர் வைக்காங்க. இது நம்ம ஏதாவது சொல்லி இன்னும் கொஞ்சம் அவங்கவுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குமே அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்புறம் இந்த 5 குறித்து பார்த்தா 5னுடைய தனி சிறப்பு கொஞ்சம் 5 ஆகமங்கள், பிரதர் சொன்னார் 5 பலிகள். இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தா தேவன் இந்த உலகத்தை படைத்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துட்டாங்க? முழுமையாக படித்து முடிக்கிறதுக்கு 5 நாள். ஏன்னா 6வது நாள் தான் மனுஷன் என்ன பண்ணாரு? படைத்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய விஷயங்கள் 5 வருது. அந்த மூடுதிரை 5, தாழ்பாடுகள் 5 தூண்கள், 5 வெள்ளி பாதங்கள். பலிபீடம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா 5க்கு 5 பலிபீடம். அவங்க இன்னொரு இடத்துல சமாதானத்தின் பலியை பற்றி சொல்றாங்க. சமாதானத்தின் பலி 5 கடா, ஆட்டுக்கடா, 5 வெள்ளாட்டுக்கடா, அப்புறம் 5 1 வயது உள்ள ஆட்டுக்குட்டி. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 5 கூழாங்கல் இருக்கு இல்லைங்களா? 5 கூழாங்கல். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? 5ல 5 அப்பங்கள் இல்லைங்களா? அப்புறம் 5 நிறைய இருக்குங்க, நிறைய வந்துட்டே இருக்கு. நாம் சில தான் இந்த 5 அடைக்கலாம் குருவி இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு வீட்டுல எத்தனை பேர் பிரிஞ்சிருக்காங்க? 5 பேர் தான். 5 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? பிரிந்திருக்கிறார்கள். யார் யாருங்க இருக்கீங்களா? அந்த வசனம் கூட லூக்கா 12:52. எப்படி எனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். ஒரு வீட்டில 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். அதுல யார் சொல்றாங்கன்னா தகப்பன், மகன், தாய், மகள், மருமகள். 5 பேரை பத்தி என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது கூட எவ்வளவு பாஷை சொன்னாலும் 5 பாஷை என்ன பண்றாங்க சொல்றாரு. 5 முறை அவர் சவுக்கால் அடிப்பட்டதாக சொல்கிறார். இன்னும் முக்கியமாக இன்னொரு 5 முக்கியமான 5 இருக்குது. என்ன இன்றைக்கு நம்ம இன்றைக்கு அது ரொம்ப முக்கியம். 5 பேர் பேசினாங்க. 5 காயங்கள் சரிங்களா? 5 காயங்கள். அதனாலதான் 5 பேர் வந்து இந்த சிலுவை தியானத்துக்கு 5 பேர் தான் செலக்ட் ஆச்சுன்னும் போது, இன்னும் 2 பேர் ஆவாத போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த 5க்கு தேவன் எதனா பண்ணிக்கிறாரு, மகிமை வச்சுக்க. அதுபடி இந்த ரொம்ப அருமையாக எல்லா செக்ஷனும் ஆச்சுங்க. அதனால 5 என்றா கடவுளுடைய தேவனுடைய கிருபைன்னு வருதுங்க. ஏன்னா 5ஆம் நாள் தான் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? சிருஷ்டித்து முடித்தார். தேவனுடைய
கிருபை இன்னொரு ஆங்கிள் பார்த்தா நமக்கு பாவ மன்னிப்பு, சமாதானம், ஒப்புரவாகுதல், நித்திய ஜீவன் எல்லாம் நினைச்சுங்க இது கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால கிறிஸ்துவின் சிலுவையினுடைய மேன்மை அல்லது அதனுடைய கோட்பாடுகள் நமக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுதான் இன்றைய நாள்ல நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் ஜெயிப்போம், எல்லாவற்றையும் ஜெயித்தோம், எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு ஒரு விசேஷித்தமான காரியம் பார்த்துட்டார். காரணம் என்னென்றால் அந்த சிலுவையை நோக்கி பார்த்ததுனால் ஒரு காலம் வருகிறது. தேவனுடைய 1000 வருஷம் ஆட்சி காலம் வரும்போது உலகமே அந்த சிலுவை என்ன பண்ண போகுதுங்க, நோக்கி பார்க்க போகிறது. அப்ப அவருக்குரிய ஆசீர்வாதம் அப்ப கிடைக்கும். ஆனா இன்றைக்கு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோடு ஒரு ஒப்புரவு ஆவதற்கு சிலுவை மிக முக்கியமாய் இருந்தது என்றதாக நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவைக்குள்ள 5 தத்துவங்கள் கூட அடங்கும். 5 தத்துவங்கள். இப்ப இந்த சிலுவையில காலையில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமந்ததினால் எல்லா வழிகளிலும் மனித குலமாகிய அல்லது கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஒரு மாபெரும் விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் இயேசுவேன்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பிரச்சனை என்ன பண்றாங்க, அது அவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு என்ன பண்றாங்க. அதுதான் சிலுவையின் மரணத்தை நினைவு கொள்ளும். இன்றைக்கு ஒரு சகோதரர் சொன்னது போல இல்லைங்களா, அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டது, முன்முறை சுட்டப்பட்டது, இதையே என்ன பண்றாங்க திருப்பி திருப்பி. அப்போ அந்த கஷ்டம் பாடுகள் அது மட்டும் தானா அப்படின்னா அதையும் தாண்டி சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதுதான் நம்ம ஒவ்வொரு வருடமும் நாம் பார்த்து வருகிறோம். எனக்கு பர்சனலா சொன்னோம்னா இங்க நம்ம நடத்துகிற இந்த சிலுவை என்ன சொல்றதுங்க தியானம் மிக அருமை. ஏனென்றால் நம்ம ஏதோ பாரம்பரியமான விஷயங்களையே நம்ம பேசாம, பாரம்பரியமான விஷயங்களையே செய்யாம ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆங்கிள் நாம் பார்க்கிறோம். இதுவரை நம்ம கிட்டத்தட்ட 22-23 வருடங்கள் கிட்ட நம்ம பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் விதவிதமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கிறோம். அப்போ சிலுவை அதனுடைய தன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால நமக்கு கிடைத்தது. இன்னொரு ஆங்கிள் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இருக்கிற கொஞ்ச நேரம் ஒரு 20-25 நிமிஷம் இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள். எனக்கு பாத்திரம் நல்ல அது பாருங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் அது பாருங்க. சிலுவை எடுத்தாங்க எனக்கு பாத்திரம் நல்லது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றாதவன். நீங்க 2 விஷயம் சொல்லிருக்காங்க. ஒண்ணு எனக்கு சீடன் அல்ல, இன்னொன்னு எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பட்ட பாடுகள்னால நமக்கு எவ்வளவு பெரிய மீட்பு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ பார்த்து நம்ம சொல்றாரு, நீங்க கூட சிலுவை எடுக்கணும். அதுதான் இப்ப நீங்க கூட சிலுவை எடுக்கணும். சகோதரர் அவர்கள் சொன்னார், சிலுவைன்னா எப்பவுமே கஷ்டம் பாடு அதே அப்படியே கண்டினியூ ஆகணும்னு தேவன் விரும்புறாரா? அது இல்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அதான் சொன்ன அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை என்ன பண்ணல நீங்க. இன்னொரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா நான் ஏன் சிலுவை சுமக்கணும், நான் சிலுவை சுமந்தா நம்ம பெரும்பாலும் நம்ம அப்படிதான் நினைக்கிற கஷ்டம் வருது. நான் எழுதும்போது கூட நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனால் சிலுவை இந்த ஸ்டடி முடிக்கும் போது ஒரு விஷயம் என்னால புரிந்து கொள்ள முடியாது. என்னென்றால்
நான் சிலுவை எடுத்தால் என் பாவம் குறைகிறது, நான் பரிசுத்தமாகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அந்த சிலுவையை சுமப்பதற்கு முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், அந்த சிலுவையிலே அறையப்பட்டார். அப்ப இப்ப நம்மளுக்கு சொல்றாரு, நீங்க சிலுவையை சுமக்கணும், நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்றாரு. அப்ப சிலுவையை சுமக்கணும், அதுல நான் என்ன பண்ணங்க, அறையப்படவும் செய்யணும். இப்போ அறையிறது பாடா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்கும்? அன்பு சொல்லுங்க. இப்ப நம்மள சிலுவை சுமக்கணும்ட்டாரு, இப்ப சிலுவையில நீங்க என்ன பண்ணணும், அறையப்படணும்ட்டாரு. இப்ப அறையப்படுறது ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா? அதுதான் பாருங்க. எப்படி அது அப்படின்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. பாவம் செய்யாம இருக்கிறது பழைய மனுஷன் தான். அப்ப பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணா சிலுவையில் அறையப்படணும். அப்ப சிலுவையில் அறையும் போது வலிக்குமோ வலிக்காதா? கட்டாயம் வலிக்கும். அதுதான் நம்மளுக்கு பெரிய பாடுகள். இந்த வசனம் சொல்றாங்க பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து. அப்ப சிலுவை சுமக்கணும்னா அந்த சிலுவை எதுக்கு சுமக்க சொல்றாங்கன்னா, பாவத்தை விடுறதுக்கு, பாவம் அறையப்படுறதுக்கு. சிலுவையில் அறையப்பட்ட எதுவும் உயிருடன் திரும்பாது. அதுதான் ரோமர்களுடைய காரியம். ஏன்னா அந்த சிலுவையில் அறையப்பட்டா அந்த செத்துறோம். அந்த 2 கல்லர்கள் உயிர் இருக்கும் காலம் என்ன பண்ணாங்க, முறிச்சு அந்த சாகடிச்சு அப்புறம் தான் சிலுவையில இருந்து இறப்பாங்க. சிலுவையில ஏற்றினால் மரணம் தான், மரித்த பிறகுதான் இறக்கும். அப்ப இங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம்னா அது மரித்திடணும். அப்ப நாமும் சிலுவை எடுக்கணும். அந்த சிலுவை நம்முடைய பாவங்களை அறையணும். அதுதாங்க சொல்றாரு. இப்படி சிலுவையில அறையப்பட்டவர்கள் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்ப சிலுவையில் அறையிறது என்ன அப்படின்னா, நம் பாவங்களை விட்டுறது. அது கஷ்டம்தான், ஆனா அறையலாம். அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணை நிற்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளை சிலுவை தூக்கி போனாரு. அவர் தான் உங்களை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அழைத்து கொள்ளுங்கிறாரு. அவர் தான் பாவத்தை விடணும்ன்றாரு, அவர் தான் பரிசுத்தமாக்கணும்ன்றாரு. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறதுனால இல்ல, சிலுவை பாடுகள், அந்த கஷ்டங்கள் நமக்கு பெருசா இல்ல, அது சந்தோஷமா இருக்கும். அது பாவத்தை ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நித்திய ஜீவன் போறதுக்கு என்ன வழி கேட்டான்? நீ எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ண, நித்தியமாக்கும். அப்புறம் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். சொல்றாங்களா? நித்தியஜீவன் போன சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாங்களா, எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. குறைவான பாடுகளை சபை முடிச்சிருக்காரு. அந்த குறைவு கூட நம்மை சீர்படுத்துறது, அது கூட நம்மை திடப்படுத்துறது. அப்ப சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. முதலாவது சிலுவையை எடுக்கணும்னா அதை எடுக்கிறதுக்கு முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் எதுவுமே என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவமானத்தை என்னாம சிலுவையை சகித்தார். அவர் ஏற்றுக்கொண்டார். நான் சிலுவை அதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் சிலுவை என்ன பண்றேன், எடுக்கிறேன். இப்போ நமக்கு சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க, சிலுவையை எடுங்க. அது தேவனுடைய வார்த்தை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில்
நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் வசனத்தை. அப்ப சிலுவை எடுக்கணும்ன்றது எங்க சொல்றாங்க? வசனம் தான், வெளியில இருந்து இல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் சிலுவை எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா சிலுவைன்னா சரிங்களா, அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். கஷ்டம் தான். எது கஷ்டம்? நான் பாவத்தை விடுவது கஷ்டம். அதுக்கு தான் அந்த சிலுவை எடுக்க சொன்னேன். சரிங்களா, உன் பழைய மனுஷன்ல போயிடணும், உன்னுடைய மானுஷ இச்சைகள் போயிடணும். அப்ப தேவனே நான் பரிசுத்தமாகணும்பா, அதுக்காக நான் சிலுவை எடுக்கிறேன்னு முதல்ல அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளணும். அதான் சொன்னாங்க, சிலுவையை சுமந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை எல்லாம் ரொம்ப அனுபவிக்க, அவர் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, செஞ்சுக்க, எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை இது, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவர் சிலுவை எடுக்க சொல்லல, அவருடைய பாடுகள் சொல்லல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்றதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் முதலாவது சிலுவை எடுக்கிறதுக்கு நாம் ஏற்றுக்கொண்டோம். எனக்காக இவ்வளவு பண்ணார், அதனால ஏன் சிலுவையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, சிலுவையை எடுத்தால் அல்லது சிலுவையை தூக்கினால் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கணும், அதை பொறுத்து கொள்ளணும். சிலுவை கஷ்டம்தான் இல்லைங்களா, பாவத்தை விடுறது கஷ்டம்தான் இல்ல, நிறைய நேரங்கள் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசு கிறிஸ்துக்காக அதை பொறுத்து கொள்ளணும், சிலுவையை பொறுத்து கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்னது போல சிலுவையை நாம் எடுக்கும்போது 7 வகையான மக்கள்கள் அங்க இருப்பாங்க. சிலர் அழுவார்கள், சிலர் சிரிப்பார்கள், சிலர் பழிப்பார்கள், சிலர் வேடிக்கை பார்ப்பார்கள், சிலர் பயப்படுவார்கள், ஒருவன் காட்டி கொடுப்பான், ஒருவன் மறுதளிப்பான். இவ்வளவு இருக்கு இல்லைங்களா. சிலுவை எடுத்தால் நம்மை சுற்றி கூட அவ்வளவு இருக்கும். அது என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் பொறுத்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள், ஆமா நம்ம சிலுவை தூக்கிட்டோம்னா பிரச்சனைகள் எங்கிருந்து தான் வருங்க. அதான் இங்க பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை சுற்றி தான் பிரச்சனை இல்லைங்களா. பிரச்சனைகள் நிறைய நேரங்கள்ல வெளியிலிருந்து வரும் நம்ம எதிர்பார்ப்போம், இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நான் அது 2 வசனம் எடுத்துக்கலாம். ஒண்ணு, உங்கள் சத்துரு யாருங்க? எல்லாரும் பாருங்க சவுண்டா சொல்றாங்க, நீங்க வீட்டாலே சத்துரு. ஏன்? பொறுமை அங்கதான் கத்துக்கணும். யாராவது இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம். எல்லா இடத்துலும் தாங்க கற்றுக்கொள்ளுகிற இடம் தான் நான் சொல்லுவேன். வீடு தான் கற்றுக்கொள்கிற இடம். வெளியில ஏதாவது ஆச்சுன்னா அங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டோம். வெளியில யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படி என்ன பண்ணுவோம், சைலண்டா அதை எதிர்த்து பேசணும். ஆனா வீட்டுல ஏதாவது அது கூட ரொம்ப மைனூட்டா ஒன்று சொன்னா கூட ஊரையே 2 ஆகிடுவோம் இல்லைங்களா. அக்கம் பக்கம் இருக்கவங்க என்ன சண்டே அவங்க வீட்டுல கேட்கற அளவுக்கு என்ன ஆயிடும். கொஞ்சம் விசாரிச்சு என்ன சண்டை கேட்டா ஒண்ணுமே இருக்காது, அப்படி ஆயிடும் இல்லைங்களா. அப்போ ஏன் தேவன் அந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அந்த பொறுமையை கற்றுக்கொள்றதுக்கு, அதாவது பொறுத்து கொள்றதுக்கு. சிலுவை எடுத்தா நான் பண்ணணும், அப்போ 4 நாள் வேண்டாம் தேவனே, நான் ஏற்றுக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பொறுத்துக்கிறேன் என்கிற அவரும். அதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை. ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? சிலுவை எடுத்தா பொறுத்துக்கணும். முதல்ல சிலுவை எடுக்கிறேன்னு ஏற்றுக்கணும், 2வது சிலுவையை பொறுத்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்கு அதைத்தான் பண்ணிருக்காங்க. அப்ப சிலுவையை பொறுத்துக் கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது வரணும், 3வது சகிப்புத்தன்மை வரணும். சகித்துக் கொள்ளுதல். இந்த சகித்துக் கொள்ளுதலுக்கும் பொறுத்துக் கொள்ளுதலுக்கும் 2 வார்த்தை இருக்கு இல்லையா. சகித்துக் கொள்ளுதல், பொறுத்துக் கொள்ளுதல். நிறைய நேரங்களில் நம்ம தமிழ் வார்த்தையில ரொம்ப நெருக்கமா இருக்கும், பார்க்கறதுக்கு 2 ஒன்றோட இருக்கும், ஆனா 2மே வேற வேற தான். அதை போய் நம்ம பார்த்தோம்னா இந்த சகித்துக் கொள்ளுதல் பொறுத்துக் கொள்ளுதல் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வலி இருக்கு, ரொம்ப பெயின் வலி. அந்த வலி என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். ரொம்ப வலியாச்சுன்னா வீட்டுல கூட என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போயிடலாம், வலியை பொறுத்துக்கணும்.
ரொம்ப நாத்தடிக்குது, அதை சகிச்சுக்குவோம். கரெக்டுங்களா? இதான் பொறுத்துக்கிறதுக்கும் சகித்துக்கிறதுக்கும் வித்தியாசம். சில காரியங்களை சகிக்கவே முடியாது, சில காரியங்களை சகிக்கவே முடியாது. சிலுவை எடுத்தா சகிச்சுதான், சிலுவை எடுத்தா சகிச்சுதான். நான் ரொம்ப அதை யோசிச்சேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிது கார்பரேஷன்ல. அது எங்க டிரைனேஜ் எடுக்க கிளீன் பண்ற வேலை கிடைச்சிருக்கு. ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் போதுன்னா மூக்கு மூடிட்டு இறங்குவாங்க தண்ணிக்குள்ள. கஷ்டமா இருக்கும். நம்ம அதை பார்த்தா மூக்கு மூடிட்டு நம்ம போவோம், அவங்க உள்ள இறங்குவாங்க, அடியில போய் இறங்குவாங்க. சும்மாவா? அந்த தண்ணி எவ்வளவு உள்ள போகிறீங்களா? சும்மா சாதாரண பக்கெட் தண்ணியில தண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்தேன், கொஞ்சம் தண்ணி உள்ள போயிடும். அவ்வளோ எவ்வளவு சகிக்கணும். ஏன் சகிக்கணும்? எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லைங்களா? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, இதை விட்டு எனக்கு வேற வேலை உனக்கு வேஸ்ட், இது கவர்மெண்ட் வேலை. அப்படியே நான் சிலுவை எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். அது சிலுவை எடுக்கிறேன்னு நான் பொறுத்துக்கிட்டேன். எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும்? சகிக்கணும் அப்படின்றது. அதான் முதல் வசனத்துல வாசிச்சோம். நீங்க ஏன் சகிக்கிறது இல்லைன்னு கேட்கறாங்க. சில காரியத்தை சகிக்க முடியாது, ஆனால் சிலுவை எடுத்தா சகித்து தான் ஆகும். அதுல அப்போஸ்தலன் பவுல் வேற விதமா சொல்லுவார். அவர் நிறைய தப்பு பண்ணிருக்கிறார். அவரை பத்தி நம்ம பார்க்கும்போது நிறைய தப்பு பண்ணிருக்கிறார். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் பண்ண தப்பு அவருக்கு தெரியுது. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்ப சொல்றாரு, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீங்க சகிக்கிறீங்க இல்லையா, அது பொறுத்துக்கிறீங்களா? ரொம்ப அழகா சொல்ல இருப்பாங்க. 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. என்னுடைய புத்தி என்னங்க, நான் தப்பா நினைக்கிறேன், அது நீங்க என்ன பண்றீங்க? சகிக்கிறீர்களே. அந்த சகிப்பு தன்மை சில நேரத்துல சகிக்க முடியாது இல்லைங்களா? அதை என்ன பண்ணலாம்? நான் சிலுவை எடுத்துக்கிறேன், பரவாயில்ல, நான் என்ன பண்றேன்? அதை சகிச்சுக்கிறேன். ஏனென்றால் அது என்னை சீர்படுத்துகிறது, என்னை பலப்படுத்துகிறது. எனக்கு வர கஷ்டங்கள், எனக்கு வர பிரச்சனைகள், எனக்கு வர துன்பங்கள், நான் ஒண்ணுமே பண்ணல ஆனால் எனக்கு துன்பம் வருது, நான் ஒண்ணுமே பண்ணல ஆனால் எனக்கு கஷ்டம் வருது, துக்கங்கள் வருது, வேதனைகள் வருதுன்னா அது என்னை சீர்படுத்துகிறது, என்னை பலப்படுத்துகிறது. கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிலுவையில என்னை ஐக்கியமாக்குகிறது. அவரோடு கூட உயிர்த்தெழுதல் வருவதற்கு அது இப்போது என்னை தகுதிப்படுத்துகிறது. அதுதான் சகிப்புத்தன்மை. முதல்ல ஏற்கணும், பொறுக்கணும், மூன்றாவது சகிக்கணும். 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சகித்தோமானால் அவரோடு கூட. இப்போ அவர் நம்ம கூட இருக்காரு. இப்போ அவர் கூட இருந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. நம்ம அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருன்னு வசனம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது இல்லைங்களா, அவரை ஆற்றி தேற்றி பலப்படுத்துறது யாருமே தெரியல. ஆனா இப்போ நமக்கு தேவனை என்ன வசனத்தின் மூலம் என்ன பண்றாரு? நம் கண்ணீர் இருக்கும்போது கண்ணீர் என்ன பண்றாரு? துடைத்து கொடுக்குறாரு. அதை அப்படித்தான் சரியாயிடும். ஒரு விஷயத்தை நீ கத்துக்க, அந்த பிரச்சனை முடிஞ்சோம். ஒரு பாடுகள் வருது, ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக தான் வருது, அதை மறந்துக்கோமா, அந்த பிரச்சனை சரியாயிடும். இன்னொரு விஷயம் வருது, நாம் எந்த அளவுக்கு தேடி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்னங்க ஒவ்வொரு பிரச்சனை கூடிக்கிட்டே போவோம், நாம் கற்றுக்கொண்டே வருவோம். அப்போ ரொம்ப பெரிய ஒரு தெளிவுக்குள்ள போவோம். ஆனா அவரோடு கூட இல்லைங்களா? 1 பேதுரு 2:20 சொல்லும்போது நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது நல்லது. வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி? அதுல பொறுமை, அந்த பொறுமை வேணாம் உனக்கு. ஆனா நீ நன்மை செய்யற அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? விரோதமா வருதுன்னா அது உங்களுக்கு தேவனுக்கு நல்லது. கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக. நன்மை செய்து பாடுபடும் போது அதை சகித்தால், கரெக்ட், நான் நல்லது செஞ்சுக்கிறேன் அதுக்காக பாடுறேன். நிறைய நேரங்கள் எவ்வளவு நல்லது செஞ்சாருனால இனிமேல் நல்லதே செய்யக்கூடாது. அதான் சொன்னாங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாதிருந்தால் அங்க யாரும் வரக்கூடாது, எந்த முகமும் தெரியக்கூடாது, முன் விரோதம் அது இது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு முகம் தான்,
நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போக வேண்டும் என்றால், என் மனம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் எனக்கு இந்த சகிப்புத்தன்மை வேணும். நாம் இயேசுவை போல நாம மாறணும். அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். நான்காவதாக பார்க்கிறோம், சிலுவையை எடுத்தால் விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எவ்வளவு முக்கியம்னா, ஒரு கிறிஸ்துவருக்கு விட்டு கொடுத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய அவசியங்கள் இருக்குது, அதுலயே இது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எங்க விட்டு கொடுக்கிறது இல்லையோ அங்கதான் பிரச்சனை. அது சொத்து பத்தா இருக்கலாம், வேற ஒரு காரியம், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காரியங்களா கூட இருக்கலாம். உங்க பிரதர் நான் பேசுகிறேன், அவர் தண்ணி குடிச்சுக்கிறேன், இப்ப நான் விட்டு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மனசு வரணும். பரவாயில்ல, எனக்கு வேணும், சும்மா சொல்லுங்க, எனக்கு வேணும், எனக்கு வேணும் தான், ஆனா பரவாயில்ல. அவரு தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் தட்டி பறிக்கணும்? அது கிறிஸ்து நமக்குள்ள உள்ள ஆழமா போனாதான் அது நடக்கும். எந்த அளவுக்குள்ள ஆழமா போதும் ஈஸியா கோவமே வராது. அப்படியே பார்த்துட்டு சரி, நம்ம நிறைய நேரங்கள் அப்படித்தான் நல்லா தெரியும் ஏமாத்துறாங்க. பரவாயில்ல, நான் நினைச்சுக்கலாம், தேவனே இந்த குணம் எனக்கு இல்லை, உங்க குணத்தை எனக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க, நான் நல்லவன் கிடையாது, அப்படி விட்டு கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா இப்போ நான் நினைக்கிறேன் பரவாயில்ல, நீங்க சொன்னா இப்படி போற அநியாயத்துக்கு கண்ணியத்துல ஒண்ணு ஏமாத்துறாங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு தேவைப்படுது ஏமாத்துறாங்க சொல்லிருக்கோம். ஆனா ஒண்ணும் பிரச்சனை, ஏமாத்த நானே போட்டோம். அந்த விட்டு கொடுத்தல் ஆபிரகாம் நீங்களா விட்டு கொடுத்தாங்க. எதெல்லாம் விட்டு கொடுத்தாங்க? ஆபிரகாம் கதையில எது ரொம்ப விட்டு கொடுத்தாரு? முக்கியமா அவங்க லோத்துக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, சண்டை ஆயிடும் போது என்ன சொன்னாங்க, எப்பா நீ அந்த பக்கம் போனீங்கன்னா நான் இந்த பக்கம் போறேன். எப்படி விட்டு கொடுத்தாரு பாருங்க, எனக்கு தேவையான இல்ல, நீ எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோ, மீதி எதை கொடுக்குறியோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் விட்டு கொடுத்தாரு. அதனால சிலுவையை எடுக்கும் போது அந்த விட்டு கொடுக்கிற பழக்கம் வரணும். நம்ம இடத்துல எது இருக்குதோ அது விட்டு கொடுக்க வேண்டிய சூழல், அதுக்காக போராடாதான்றாரு போராடாத, எடுத்துக்கலாம் ஆசைப்பட்ட என்ன பண்ணிட்டு விட்டுடு. மத்திய 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை அதைதான் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்க சொல்ல. மத்திய 5:40, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. எல்லாம் விட்டுடு போ, இதுதானே வேணும் எடுத்துக்க. இந்த வச்சு நீ எவ்வளவு நாள் நேரத்துல இருக்காங்க, என்ன வச்சு எவ்வளவு நாள் இருப்ப இருந்துக்க. நீ அதுல நம்ம இன்னொரு வார்த்தை ஜெயம் பண்ணோம், இதை வச்சு நீ எவ்வளவு நாள் இருப்ப வாழ்ந்துப்பா, நீ நல்லா இருக்கிறியா நான் பாக்குறேன். அது கிறிஸ்துவ நாங்க நல்லா இருப்பேன், நீ எனக்கு எவ்வளவு செய்வ அவங்களுக்கு. அந்த பக்குவம் வர்றதுக்காக தான் கிறிஸ்துவின் அழைப்பு. உலகத்துல அந்த பக்குவம் கிடையாது, பேர் கிறிஸ்துவிட்ட அந்த பக்குவம் கிடையாது. யாருக்கு சத்தியம் கொடுக்கப்படுறது அவங்க கிட்ட தான் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணும்ன்றதுக்காகத்தான் நம்மளை சுத்தி பிரச்சனைகள் வச்சிருக்கிறாரு. அதுதான் சிலுவையா இருக்குது. எனக்குள்ள இருக்கிற காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன், அந்த கேரக்டர் தான் வேணாம், எனக்கு சிலுவையில அறைவேன், அதுக்காக நான் சிலுவை எடுக்கிறேன், அந்த பாடுகளை சகிக்கிறேன். அது நான் விடும்போது எனக்கு நிறைய பிரச்சனை தான், ஆனாலும் நான் விடுகிறேன். எவ்வளவு விட்டு கொடுக்கிறோமோ நம் மனம் அவ்வளவு பொல்லாத சிந்தனை வராது. குடும்பத்துல கூட பாருங்க, ஒரு சண்டை நடக்குது, பரவாயில்ல அப்படி விட்டு கொடுத்துருப்பாங்களே, சமாதானம் வந்துடும். எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி போராடணும் அப்படின்ற எண்ணம் வராது. கிறிஸ்துவினுடைய சிந்தை வரும், நாம் பலப்படுவோம். பொல்லாப்பு செய்யறதுக்கு மனசே வராது, பாவம் செய்யறதுக்கு மனசே வராது. 5ஆவதாக பார்க்கிறோம், ரொம்ப முக்கியமாக மன்னிப்பு. நான் சிலுவை எடுத்துட்டா நான் மற்றவங்களை மன்னிக்க கத்துக்கணும். எப்போ சிலுவையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிக்கலையோ அவன் சிலுவை எடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்ததே நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான். பிரதர் சொன்னாங்க இல்லைங்களா, நாம ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் நமக்குள்ள காலங்க பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? யாராவது கை தூக்குங்க, கை தூக்குனா என்ன பண்றாங்க? என்ன கைத்துக்கல. ஏன் இன்னும் கிறிஸ்துவனுடைய சிலுவையை நம்ம என்ன பண்ணணும்? சுமக்கிறதுக்கு இன்னும் முயற்சி செய்யணும், இன்னும் கிறிஸ்துவனுடைய சிலுவை வரணும்.
அது வந்தாலும் இயேசு கிறிஸ்து ஏன் சுமந்தாருன்ற விஷயமே தெரியும். நாம சும்மா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னா அவர் நம்ம பார்க்கிறாரு. நான் சொன்ன மாதிரியே நடக்கலையாப்பா நீ. ஏனென்றால் சொன்ன மாதிரி நடக்காதனால தான் ஏதோ தோட்டத்திலே பிரச்சனை. எல்லாவற்றையும் செய்து கொடுத்து நான் சொன்ன மாதிரி நடந்து சொன்னேன். இப்போதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எல்லாவற்றையும் கொடுத்து காலத்தை தான் பார்த்தோம். ஒரு நாள் சும்மா வாய்க்கு வந்த விஷயங்கள் பேசுனாங்களா? எல்லாவற்றையும் செய்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்றாரு, நீ என்ன பண்ணுமா, சிலுவையை எடு, உனக்கு அது ரொம்ப முக்கியம், மன்னிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணும்போது நான் யாரையாவது குற்றமா நினைச்சிருந்தா அவங்களை நான் மன்னிச்சிடறேன்பா அப்படின்னு ஒப்புரவாகி தான் என்ன பண்ணுவோம், என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு வரணும். அப்பதான் சொல்லணும். நம்ம ஒரு பிரதருடைய ஒய்ஃப் சொன்னாங்க அந்த வசனம், அப்பா என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல இருக்குது, அது சொல்றதுக்கே என்னால முடியலப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் யாருமே மன்னிக்கிறது இல்லப்பா. நான் எப்படி இதை சொல்றதுன்னா, சிலுவையினுடைய மேன்மை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது அதுதாங்க. என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அதே அதே ஜபம் எல்லாம் சொல்லிட்டே வந்து மத்திய 6ஆம் அதிகாரம் 14-15. மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். சிலுவை எடுத்தோம்னா மன்னிப்பு வரணும். அந்த மன்னிப்பு இல்லாதனால தான் ஒரு பொறாமை, ஒரு என்ன சொல்றதுங்க, விரோதம், முன் விரோதம், அது இது எல்லாம் அவங்க வருது. எப்போ மன்னிக்கிற தன்மை வந்ததோ அப்ப எல்லாம் போயிடுச்சு. பைபிள்ல எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மன்னிப்பு கேளுங்கள் ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேளுங்கள், மன்னியுங்கள் நிறைய வசனம். மன்னியுங்கள், ஏன்னா மன்னியுங்கள் என்னுடைய கேரக்டர் என்ன பண்ணுங்க இயேசு கிறிஸ்து போல மாற்றுது. இன்னொரு வசனம் சொல்றாங்க, மனப்பூர்வமாய் மன்னிக்கணும்ன்றாங்க. சும்மா ஒப்புக்கல, நீங்க மன்னிங்க. சிலர் சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்கறதே போட்டு செயலா பேசுவாங்க. சரிங்களா, தப்பா இருந்தா மன்னிச்சிடணும். அப்ப தப்புன்னு அவங்களுக்கு தெரியல, இவங்களை மன்னிச்சு நம்மளுக்கு நம்ம பேசணும். அப்போ மனப்பூர்வமா என்ன பண்ணுங்க, மன்னிக்கணும். அப்படின்னா நான் மன்னிச்சிட்டாலும் அத்தோட மறந்துடணும், அவ்வளவுதான். அந்த விஷயமே வரக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து கிட்ட தன்மை. இயேசுவே பாவத்தை மன்னியும், மன்னிச்சுட்டாரு. பிள்ளர் அழகா சொன்னார்ல, நீ ஏற்கனவே வந்தவங்க, அவர் ஸ்டேட்மெண்ட் அழகா சொன்னார், நீ ஏற்கனவே வந்தவங்க நீங்க தேவதான் பண்ணல, ஒரு வார்த்தை கூட பேசல. பாத்தீங்களா, உண்மை. அதை திருப்பி அவர் கேட்க மாட்டான், மனுஷன் கேட்பான். நான் உனக்கு சொன்னேன்ல, அது மனுஷன் கேட்பான், தேவன் கேட்க மாட்டாரு, கேட்கவே மாட்டாருங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற அந்த மன்னிப்பு. அதான் சொல்றாங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல சொல்லும் போது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அங்க அண்டர்லைன் பண்றாங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு நாம இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ மன்னிப்பை பெற்றிருக்கிறாயே. அதானே. அப்ப நான் இன்னொருத்தர் என்ன பண்ணேன்னா, அது மன்னிக்காம திருப்பி 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 வருஷ கணக்கு ஆண்டு கணக்கு இருந்ததுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே வீணுங்க. நாம் செய்கிற ஜெபம்லாம் அந்த பூரை தாண்டவே தாண்டாது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பேர் கிறிஸ்தவர்கள் சொல்றோம். ஏன் பேர் கிறிஸ்தவர்கள்? இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி என்ன ஆகுதுல்ல, நடக்குதுல, மனசு ஒப்பு கொடுக்கறதே இல்லை. இந்த மன்னிக்கணும்ன்றதே வரல. ஆனால் மன்னிக்கிறது கஷ்டம். அதனால தான் அது சிலுவைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்களா, சிலுவை. ஏன்னா எனக்கு மன்னிக்கிற பணம் இல்ல, அது என்ன பண்ணிக்கணும், பழைய மனுஷனை சிலுவையில அரைச்சிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய புதிய இல்லைங்களா மனுஷனை தரித்து கொள்ளணும். அதனால எங்க மன்னிப்பு இல்லையோ அங்க தேவனே இல்லைங்க. அது சபையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எங்க எனக்கு மன்னிப்பு இல்லையோ அங்க சாத்தானுடைய கைகளுக்கு தான் விழுந்திருக்கிறத தவிர அங்க தேவனே இல்லை. ஏன்னா தேவனுடைய கோட்பாடுலையும் அவருடைய தத்துவங்களையும் பார்த்தோம்னா மன்னிப்பு மிக முக்கியம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து. நம்மை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தேவன் தான் உருவாக்குறான்னு நம்ம நினைச்சோம். தேவன் நீங்க தான் உருவாக்கி இருக்கீங்க, நான் சீர்படுத்துறதுக்காக, நான் மனம் திரும்புவதற்காக எனக்கு இது மாதிரி பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறீங்கன்ற பக்கம். ஏன்னா சில நேரங்கள்ல நம் நெருங்கின உறவினர்கள், நெருங்கின நண்பர்கள் கிட்ட இருந்தே நடங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் வந்தது, ஏன் அப்படி நடந்ததுன்னு யோசிக்காம ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார்.
அதை மட்டும் நினைச்சோம்னா அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனை என்ன இருந்தேன். அதுக்கு தான் நம்மளை சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க தேவன். நான் ஒரு விஷயம் பார்த்தோம்னா பார்வோனுடைய இருதயத்தை கடினமாக்கினவர் யாருங்க? தேவன் தான். இது மோசைக்கு தெரியுமா? மோசைக்கு தெரிஞ்சா நான் மாட்டு சொல்லிட்டு ஒரு அற்புதம் பண்ணிட்டு வர நீங்க கடினமாக்கினே போறீங்க. நீங்களா ஏற்கனவே நாங்க ஒருத்தர் போச்சுங்க இதே மாதிரி தேவன் கிட்ட நீங்க சொன்னா செய்து இல்ல யாருங்க தெரியல, நீங்க சொன்னா செய்து இல்லை அப்படியா இருக்கும். ஆனா அங்க பார்வோனின் இருதயத்தை கடினமாக்கினவர் தேவன்னு இப்போ நாம படிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு புரியுது பார்வோனின் இருதயத்தை கடினமாக்கிற தேவன்னு நம்ம புரியுது. ஏன் புரியுது தெரியுமா? அப்படித்தான் நம்மளை சுற்றி இருக்கிற இருதயத்தை தேவன் கடினமாக்கி என்னை சீர்படுத்துறதுக்கு வழி செய்கிற இதுதான் சிலுவை. அதான் சொன்னாங்க, தன் சிலுவையை எடுத்துட்டு போனா நீ பாவம் இல்லாம பரிசுத்தமாக வாழ்வ. உன்னை நீ லாஸ்டா நிறுத்தி தூக்கி நிறுத்தும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய நெத்தியில எப்படி யூதருடைய ராஜா என்று பொறிக்கப்பட்டதோ அப்படியே உனக்கும் நீ இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் ஆடுவதற்கு ராஜாவா இருக்கிறன்றது பொறிக்கப்படும். வெளிப்படுத்தல அதை குறித்து நிறைய என்ன பண்றாங்க. அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரில் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு ஒருவரில் ஒருவர் தாங்கி தாங்கினாங்க. அதான் ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்துக் கொள்ளுதல், சகித்தல். இதுதான் ஒருவரை ஒருவர் தாங்கி விட்டு கொடுத்தல் எல்லாம் ஒருவர் தாங்கி. அடுத்தது சொல்லிட்டாங்க, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறது போல நீங்கள் ஒருவர் மன்னிங்கள். அப்புறம் முடிச்சா முடிச்சு 12வது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறது போல. அப்ப சிலுவை நம்மளை எடுன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் சிலுவையை எடுக்கணும். அந்த சிலுவை என்னை பரிசுத்தமாக்கும். அந்த சிலுவை பழைய மனுஷன் இருந்து இயேசு கிறிஸ்து சாயலுக்கு என்னை மாற்றும். அந்த சிலுவை எவ்வளவு கூட இந்த 5 காரியங்களை நம்ம மனசுல வச்சுட்டு அந்த சிலுவையை சுமக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணங்கள் மாறும். நம்முடைய கேரக்டர்ல இருந்து எல்லா காரியங்களையும் மாற்றம் இருக்கும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் நாங்க இப்ப சொல்றாரு, நம்மளுக்கு காலம் இல்லை. காலம் ஆச்சுங்க, ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப சிலுவையை சுமக்கிறதுனா ஏற்றுக்கொள்ளணும், பொறுத்துக் கொள்ளணும், சகிக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகள்ல நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் வந்திருக்குது. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், தன் சிலுவை எடுத்துட்டு போ, அந்த சிலுவை உன்னை பரிசுத்தமாக்கும். அந்த சிலுவையிலே உன்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் அரைஞ்சிடு, கொன்னது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அவரோடு கூட மகிமையில இருப்போம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம்.